Hello viewers, வணக்கம். Welcome to Fight Club. So world climate types பார்த்துட்டு வரோம். அதில் அடுத்த வீடியோவா டெசர்ட் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெசர்ட் டைப் ஆஃப் கிளைமேட் அண்ட் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கலாம். அண்ட் டெசர்ட்டை பொறுத்தவரை இவங்களுக்கு பிளானட் எர்த் அதோட சர்ஃபேஸில் 1/3 அப்படிங்கிறது டெசர்ட்டாக தான் இருக்குது. உலக நாடுகளில் இந்த டெசர்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ டெசர்ட்டை பற்றி ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படிங்கிறது வந்து சஹாரா நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் அது ஹாட் டெசர்ட்டில் தான். பட் உலகிலேயே லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அண்டார்டிகா. அது ஒரு போலார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்டில் ஏன் நம்ம டெசர்ட் அப்படின்னு கூப்பிட்றோன்னா, எங்கள் எவாப்ரேஷன் அப்படிங்கிறது ப்ரிசிபிடேஷனை விட அதிகமாக இருக்கும். இந்த டெசர்ட்டை ரெண்டாக பிரிச்சிருப்போம், ஹாட் டெசர்ட் அண்ட் கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். வெப்பம் அதிகமாக இருக்கிறது ஹாட் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, மழை கம்மியாக இருக்கும், ஸ்னோ தான் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்டில் இன்னும் 4 கேட்டகரி ஆஃப் டெசர்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டெசர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்ட்ராபிக்கல் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராபிக்கில் உங்களுக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக்கல் ரீஜன், இங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த சப்ட்ராபிக்கல் டெசர்ட் இருக்கும். பயங்கரமான ஹாட் டெசர்ட்ஸ் அப்படின்னு கூட இதை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா. இந்த சப்ட்ராபிக்கல் டெசர்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சஹாரா டெசர்ட் இன் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மொஜாவே இன் யூஎஸ்ஏ, அண்ட் அதுக்கப்புறம் சொனோரான் டெசர்ட், இதுவும் யூஎஸ்ஏ. செமி ஆரிட் டைப் ஆஃப் டெசர்ட். ஓகேங்களா. இந்த செமி ஆரிட் டைப் ஆஃப் டெசர்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் செடிகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த செமி ஆரிட் டெசர்ட் அப்படிங்கிறது அந்த ட்ராபிக்கல் ரீஜன்லேயும் இருக்கும், கொஞ்சம் வெளியவும் இருக்கும். ஓகேங்களா. இந்த செமி ஆரிட் டெசர்ட் அப்படின்றது உருவாகிறதுக்கு காரணமாக உங்களுக்கு ரெயின் ஷேடோ ரீஜன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று இது வந்து ஓஷன் கரண்ட்ஸ் அப்படிங்கிறத இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியும் இங்கே இந்த மாதிரி ஒரு டெசர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் பட்டகோனியன் டெசர்ட்ஸ் அர்ஜென்டினா, அட்டகாமா டெசர்ட் சிலி, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவோட கிரேட் பேசின் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்து கோஸ்டல் டெசர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கான்டினென்ட்டோட வெஸ்டர்ன் மார்ஜினில் பார்க்கலாம். ஏன் இங்கே பார்க்க முடியும் அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கும். இந்த ஓஷன் கரண்ட்ஸ்னால ஏன் அந்த டெசர்ட் வருது அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் கோஸ்டல் டெசர்ட், கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த டெசர்ட். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமீபியன் டெசர்ட், நமீ டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்குவேலா கரண்ட் கிட்ட. தென் அட்டகாமா டெசர்ட் ஹம்போல்ட் கரண்ட், கோல்ட் கரண்ட் ஒட்டினாப்பில் இருக்கிறதுனால அதையும் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போலார் டெசர்ட், இது ஹை லேட்டிடியூட் ரீஜனில் பார்க்க முடியும். வெரி லோ ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பார்த்த டெசர்ட்டில் இங்கே மேப்பில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெசர்ட் வருவதற்கு காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி டெசர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மவுண்டன்ஸ் இருக்கும்போது அதோட விண்வெட் சைடில் காற்று ஏறக்கூடிய திசையில் உங்களுக்கு பயங்கரமான மழை பொழிவு இருக்கும். அதுவே மலைக்கு அந்த பக்கம், ஓகேங்களா, அங்கே இந்த காற்று இந்த மாய்ச்சர்லாம் இங்கே ஷெட் பண்ணனால அந்த பக்கம் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரீஜனில் நீங்கள் டெசர்ட் பார்க்கலாம். அடுத்த ஃபினாமினா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹேட்லி செல். ஓகே, ஈக்குவேட்டரில் உங்களுக்கு சன்லைட் டைரெக்டாக விழும், அப்போ ஹீட் ஆகும். ஹீட் ஆகிற காற்று மேலே போகும்போது மழையாக திரும்ப கீழே வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம், ரைட்டா. இப்போ இந்த மேலே போகிற காற்று அப்படிங்கிறது வந்து இட் வில் டிஃப்ளெக்ட் டுவர்ட்ஸ் த நார்த் ஆல்சோ, ரைட்டா. அப்படி நார்த்தை நோக்கி போகிறது, அதாவது போல்ஸை நோக்கி போகிற காற்று என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப கூலாகி டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டென்ஸ் ஆகிற காற்று அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே சிங்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த சிங்க் ஆகிற ரீஜன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெருசாக மழையை கொடுக்காது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஈக்குவேட்டரில் அதிகமான மழை பொழிவு இருக்கும். அடுத்து போக 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 அந்த மாய்ச்சர் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். ஃபைனலாக ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு மழை பொழிவே இருக்காது. அந்த ரீஜன் தான் உங்களுக்கு டெசர்ட்டாக இருக்கும். கோல்டு கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு கரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓஷனில் இருக்கக்கூடிய கோல்டு கரண்ட்ஸ், அதில் வந்து மாய்ச்சரை பிக் பண்ணுற அபிலிட்டி இருக்காது அந்த காற்றுக்கு. இதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துருங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டினென்டாலிட்டி. உங்களுக்கு கடல்லேருந்து ரொம்ப உள்ள கான்டினென்ட்ஸுக்குள்ளே இருக்கும்போது அங்கே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் பார்க்க முடியும். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும், ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அங்கே மழை அப்படிங்கிறது காற்று அந்த மாய்ச்சர்லாம் லூஸ் ஆகிடும். அந்த இடத்துக்கு போகும்போது பெருசாக மழையே இருக்காது. அப்போ மழை கம்மியாக இருக்கும்போது அங்கே டெசர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் கோபி டெசர்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ அட்டகாமா டெசர்ட்டை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த அட்டகாமா டெசர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டஸ் மவுண்டனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, இல்லை வெஸ்ட் சைடில் இருக்குது. ஓகே, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ட்ரேட் விண்ட் அப்படின்றது ப்ரிவைலிங் ட்ரேட் விண்ட் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு நோக்கி தான் போயிட்டுருக்கும், ஈஸ்டர்லிஸாக தான் இருக்கும். அப்போ அந்த ஆண்டஸ் மவுண்டனுக்கு அந்த பக்கம் அதால் பெருசாக மாய்ச்சர் கொடுக்க முடியாது. அதனாலேயும் ஒரு ரீசன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் கோல்டு ஹம்போல்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் இருக்கும். ஸோ அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால உங்களுக்கு டெசிகேட்டிங் எஃபெக்ட் நடக்கும். அதனாலையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகாமா டெசர்ட் தான் இருக்கிறதுலே வச்சு ட்ரையஸ்ட் டெசர்ட்.
ஓகேங்களா. ஆனாலும் இந்த அட்டகாமா டெசர்ட்டில் இப்போ ரீசெண்டாக மழை வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் மழை வர டைமும் இங்கே பயங்கரமாக ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதனால் இந்த ஃப்ளவரிங் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அட்டகாமா டெசர்ட்டில் அதுவும் குறிப்பாக இது எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இந்த அட்டகாமா டெசர்ட்டில் 1570லேருந்து 1971 வரை ஒரு துளி மழை கூட பதிவாகவே இல்லை. ரைட்டா. ஸோ அவ்வளோ சிவியரான ஒரு ட்ராட் இருக்கிறது. இங்கே மழை பொழிவே இல்லாட்டினாலும் இங்கே உயிரினங்கள் இருப்பதற்கு காரணம் இங்கே உங்களுக்கு கோல்டு கரண்ட் வார்ம் கரண்ட் மிஸ் ஆகும்போது ஒரு ஃபாக், இங்கே பயங்கரமான ஃபாக் ஃபார்மேஷன் இருக்கும். இந்த ஃபாக் தான் இங்கே பிரைமரி சோர்ஸ் ஆஃப் வாட்டராக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மழைப்பொழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெசர்ட்டில் 25 சென்டிமீட்டருக்கு கீழே தான் உங்களுக்கு மழைப்பொழிவே இருக்கும் ஆவரேஜாக. ஓகேங்களா. டெசர்ட்டில் விண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் விண்ட்ஸ் அடிச்சிட்ருக்கோம். ஆனால் ட்ரேட் விண்ட்ஸ், ரெயின் பேரிங் ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஷோராக அடிக்கும். அப்போ மழை பெருசாக வராது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய விண்ட் லோக்கல் விண்ட்ஸ் டாமினேட் பண்ணும். அந்த லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது சில முக்கியமானதை மட்டும் பார்த்து வச்சுங்க. சிரோக்கோ அப்படிங்கிறது வந்து சஹாராவில் இருக்கக்கூடியது. சஹாரா டு மெடிட்ரேனியன் ஃப்ளோ ஆகும். டஸ்ட் அண்ட் சாண்ட் எடுத்துகிட்டு வரும். ஹபூப் அப்படிங்கிறது வந்து சூடான், சஹாரா, USA இந்த சைடில் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டேர்ம். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான தண்டர் ஸ்டாமோட வரும். டஸ்ட் ஸ்டாம் தான். ஓகேங்களா. தென் ஹர்மட்டான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அண்ட் டஸ்டி விண்ட். ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடியது. ஓகேவா. டெம்பரேச்சரை பொறுத்தவரை ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அதற்கு காரணம் கிளியர் க்ளவுட்லெஸ் ஸ்கைஸ், தென் இன்டென்ஸ் இன்சோலேஷன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரொம்ப ட்ரையாக இருக்கும், எவாப்ரேஷனும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக தான் இருக்கும். தென் பகல் நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையான டெம்பரேச்சர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இரவில் வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். ஸோ டையூர்னல் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இங்கே நீங்கள் பார்க்க முடியும். டெசர்ட் பிளான்ட்டோட அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே லீவ்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸ் இருக்கும், முட்கள் தான் இருக்கும். நிறைய இடத்துல லீவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே பார்க்குற இலைகள் மாதிரி இருக்காது, தண்டே லீவ்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் ஸ்பைக்ஸ் லீவ்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன், அதாவது டிரான்ஸ்பிரேஷன் மூலிமா வாட்டர் லாஸை தவிர்ப்பதற்காக. தென் ஸ்பைக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெர்பிவாரி, அதாவது தாவர உண்ணிகளுக்கு எதிராகவும் இருக்கும், சாப்பிடாது. கஷ்டப்பட்டு இது தண்ணி இதெல்லாம் சேர்த்து வைக்கும்போது மற்ற உயிரினங்களை அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹெர்பிவோரியாவும் இது யூஸ் ஆகும். தென் இந்த லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேக்சி சப்ஸ்டன்சஸ் இருக்கும். ஓகேங்களா. திக் வேக்சி கியூட்டிகோல் இருக்கும். கியூட்டிகோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே திக்காக இருக்கக்கூடிய அந்த லீஃப் தான். ஓகேங்களா. ஸோ இது எதற்காக அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு அடாப்டேஷன் தான் டு மினிமைஸ் வாட்டர் லாஸ். இன்ட்ரெஸ்டிங்காக வேர்கள் இருக்கும். 2-3 செடியில் ஒரு சில செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து ரொம்ப கீழ் நோக்கி போகும், டீப் வாட்டரை டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாக இந்த கேக்டஸ் இதெல்லாமே லீவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே தண்ணி அப்படிங்கிறது சர்ஃபேஸ் லெவலில் ஃபாக், மாய்ஸ்சர் இந்த மாதிரி சர்ஃபேஸில் இருக்கிறத எடுக்க முடியும். அந்த இடத்துல வந்து ஒரு நைட் டைமில் வந்து டியூ ஃபார்மேஷன் இதெல்லாம் தான் எடுக்கணும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த செடிகளோட வேர்களும் இருக்கும். தென் ஒரு யூனிக்கான ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய டெசர்ட் ரீஜனில் பார்க்கலாம். இதோட யூனிக் அபிலிட்டி கரெக்டாக அட்மாஸ்ஃபியர்லேருந்தே மாய்ஸ்சரை எடுக்கக்கூடிய தன்மையுடைய பிளான்ட் இது. வந்து உங்களோட மார்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கோ ஒரு க்ரோத் பண்ணுறதுக்கோ உயிரினங்கள் திரும்ப வர்றதுக்கு இதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. தென் நீங்கள் அடுத்து கிறிஸ்டலேஷன் ஆசிட் மெட்டபாலிசம், CAM பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு யூனிக்கான ஃபினாமினா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு நைட் டைமில் ஸ்டொமேட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு டே டைமில் ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டே டைமில் ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணுறது எதற்காக அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனை தவிர்ப்பதற்காக. நைட் டைமில் அதே சமயத்தில் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணி அதை சமாளிச்சுட்டு இருக்கோம். அடுத்து இங்கே டெசர்ட் பிளான்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தே டென் டு ஹேவ் அ ஸ்பெரிக்கல் ஷேப். ஏன் ஸ்பெரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு வால்யூம் டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் திஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்திருப்பாங்க. ரைட்டா. அப்படிங்கிறது கொள்ளளவு. சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வெளிப்புறத்தில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நிறைய வால்யூம் இருக்கும், ஆனால் சர்ஃபேஸ் ஏரியான்றது கம்மியாக இருக்கும் ஸ்பியரில். ரைட்டா. சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும்போது வாட்டர் லாஸ் கம்மியாகிடும். காம்பேக்ட் ஷேப் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் இதெல்லாம் நடக்காமையும் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இந்த செடிகள் எல்லாமே வந்து உள்ள செல் ஸ்பேசஸோடு இருக்கும். ஸோ தட் வாட்டர் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பேண்டும் ஆகும். தெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரோஃபைட் அப்படிங்கிறது என்னென்னா அதோட சீட்ஸ் டார்மெண்ட்டாக இருக்கும். மழை வர வர அதை பல வருடங்கள் கூட அப்படியே இருக்கும், எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல். திடீர்னு மழை வந்த உடனே பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட மழைப்பொழிவு இருக்கக்கூடிய சின்ன ரீஜனில் பயங்கரமாக க்ரோ ஆகக்கூடியது. அண்ட் இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளவரிங் எல்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெசர்ட்டில் நிறைய பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் டைமில் தான் மழை வரும். அந்த கொஞ்சம் மழை வர டைமில் உங்களுக்கு இன்செக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த இன்செக்ட்ஸ் அண்ட் பாலினேஷன் இதெல்லாம் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய செடிகள் ஆர்
பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது ரொம்ப ஷார்ட் டைமில் ப்ளூம் ஆகிற மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறையா பார்க்க முடியும். இது டெசர்ட்டோட ஒரு யூனிக்கான விஷயம். தென் ஜியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த பல்ப்ஸ், வெங்காயம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பல்ப் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகுனா அந்த பல்ப் அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மண்ணுக்குள்ளேயே இருக்கும், சாயிலுக்கு அடியிலே இருக்கும், டார்மெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லையும் அது எதுவும் ஆகாமல் அப்படியே டார்மெண்ட்டாகவே இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு அந்த சினாரியோ வரும்போது மண்ணை பேத்துட்டு வந்து பயங்கரமாக வளரக்கூடிய தன்மை இருக்கிறது ஜியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அனிமல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நைட் டைமில் தான் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா, ஆப்வியஸ்லி டு அவாய்ட் தி டெம்பரேச்சர். தென் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ஸ் இருக்கும். அண்ட் அனிமல்ஸோட முக்கியமான அடாப்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பரோவிங், மண்ணை குழி பறிச்சுட்டு அதுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் அனிமல்ஸ்க்கு எல்லாம் லிம்ஸ் பெருசாக இருக்கும், காதுகள் பெருசாக இருக்கும், தென் கால்கள் பெருசாக இருக்கும். கால்கள் பெருசாக இருக்கிறதுல ஒரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்காரு ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பயங்கரமாக ஜம்ப் பண்ணக்கூடியது, ஜம்பிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ரொம்ப பெருசாக இருக்கும். ரைட்டா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தானி டெவில் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு அனிமல். இதோட தோலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி படும்போது அதை டேரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம் தோலில் இருந்தே ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேபிலரி ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இங்கே மெயினாக யூஸ் பண்ணியிருக்கும் இந்த அனிமல். பூவாக இருக்கட்டும், ஹியூமிடிட்டியாக இருக்கட்டும், வெட் சாண்டாக இருக்கட்டும், அதுலேருந்து அது டேரெக்டாக மாய்ச்சர் எடுத்துக்க முடியும். நம்மளோட அடாப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் இந்த காற்று இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக திக் ஐலைட்ஸ் எல்லாம் இருக்கும், ஹம்ப்ஸ் இருக்கும். ரைட்டா, அதுக்கப்புறம் திக் ஃபர் இருக்கும், கால்கள் டெசர்ட்டில் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேமலோட அடாப்டேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெசர்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது இங்கே நான் காமிச்சிருக்கேன். ஃபெனக் ஃபாக்ஸ் அப்படிங்கிறது வந்து சஹாரா டெசர்ட்டில் பார்க்க முடியும். லார்ஜ் இயர்ஸ் இருக்கும், மோஸ்ட்லி நக்டர்னல். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு வைண்டர் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஎஸில் இருக்கும். அது சைடில் தான் அப்படி மூவ் ஆகும், பகல் டைமில் இருக்கும். அதோட ஹாட் சாண்டில் மூவ் ஆகிறதுக்கு அது ஒரு எஃபிஷியன்ட் மெத்தடில் போயிட்டுருக்கும். தென் ஜெர்போவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஜம்பிங் இது ரேட் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றது. இந்த டெசர்ட் ரெயின் ஃப்ராகோட சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது அது சாண்டிலேருந்து டைரெக்டாக மாய்ச்சரை தோல்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ அது இதோட யூனிக்கானது. இது சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ரீஜனில் பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா இந்த ரீஜன்லலாம் நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீல் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீல் ஸ்பைடர் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஸ்பீஷிஸ். ஏன்னா மற்ற ஸ்பைடர் மாதிரி இது வெப்பு ஸ்பின் பண்ணாது. இந்த வீல் ஸ்பைடர் அப்படிங்கிறது எனிமி த்ரெட்டன் பண்ணோம்னா அப்படியே ரோல் ஆகிட்டே போயிட்டுருக்கும். எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ட்ரைபல்ஸ் ரெண்டுமே பார்க்கலாம். இப்போது உங்களோட ஆஃப்ரிக்கன் ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது சஹாரா டெசர்ட்டில் துவாரெக்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. தென் கலஹாரி டெசர்ட்டில் புஷ்மென் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ரைட்டா, தென் இந்த சஹாரா டெசர்ட் அப்படின்னு வரும்போது ஆஃப்ரிக்கன் ரீஜன் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபாஸ்பேட் அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா, தென் மாலி இந்த ரீஜனில் கோல்டு பார்க்கலாம். ஓகேவா, இதான் மெயின். ஓகேங்களா, தென் அரேபியன் டெசர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பெடாயின்ஸ் இருப்பாங்க. அண்ட் அரேபியன் டெசர்ட் உங்களுக்கு தெரியும் ஆயில் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். தஸ்ட் இ காவிர் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தஸ்ட் இ லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான சால்ட் டோம்ஸ், பொட்டாஷ், சால்ட் இதெல்லாமே கிடைக்கும். அடுத்து ஆஸ்திரேலியன் டெசர்ட் அப்படின்னு வரும்போது அங்கே பிண்டிபு அப்படிங்கிற ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஒலிம்பிக் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு, காப்பர், யுரேனியம் கிடைக்கும். தென் லித்தியமும் ஆஸ்திரேலியாவில் இருக்கும். அடுத்து சவுத் அமெரிக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே அட்டகாமா டெசர்ட், சிலி, இங்கே தான் உங்களுக்கு அதிகமாக லித்தியம் கிடைக்கும். ஓகேங்களா, சாலர்டி அட்டகாமான்னு சொல்லுவாங்க. ஓகே, சாலர்டி உனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் காப்பர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்விகமாட்டா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். இதுதான் லார்ஜஸ்ட் காப்பர் மைன், வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் காப்பர் மைன் இங்கே தான் இருக்கும். தென் நைட்ரேட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஃபர்டிலைசர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த நைட்ரேட்ஸ் அப்படிங்கிறத கலிஷே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிமெண்டட் கிரேவல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். Thank you so much for patiently watching this video. Hope you like it. And மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வில் கீப் கிவிங் வீடியோஸ். ஓகேங்களா.